Hi everyone, welcome to Entri Elevate Tamil channel. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணுமா? இன்டர்வியூ டிப்ஸ், கோடிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்ட்ரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மேட் அப்படின்னா என்ன அப்படின்னா டிசைன். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை எந்த மாதிரிலாம் நீங்கள் டிசைன் பண்ணலாம், ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு சில டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். போல்ட் அண்டு ஸ்ட்ராங். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை ரொம்ப ஹைலைட்டடாக டார்க் கலரில், டார்க் பிளாக் கலரில் நமக்கு காமிக்கும். ஸோ இது நம்ம போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போல்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ராங் இப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் மேபி. அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக். ஸோ இட்டாலிக்னு கொடுக்கும்போது ஸோ லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இட்டாலிக் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா EM அப்படிங்கிறது ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இட் டிஃபைன்ஸ் எம்பசைஸ்டு டெக்ஸ்ட். இட்டாலிக் அண்டு எம்பசைஸ்டு இது ரெண்டுமே ஒரே மாதிரியான எஃபெக்ட்ஸ் தான் நமக்கு தரும். ஸோ இது இல்லாமல் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஸோ இந்த ஸ்மால் டேக்குள்ள நம்ம டெக்ஸ்ட் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஃபாண்ட் சைஸ் சின்னதாக தெரியும். ஸோ H1 டேக் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ H1 டேக்ல ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 டேக் தான். ஸோ அந்த ஆர்டர்ல H1, H2, ஸோ கோ டு H6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ H6க்கு மேலே அதுக்கு மேலே ஃபாண்ட் சைஸ் கம்மி ஆகாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இந்த ஸ்மால் டேக் யூஸ் பண்ணி பாருங்கள். H6ஐ விட உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் கம்மியாக தெரியும் இந்த ஸ்மால் டேக் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்டு சப்ஸ்கிரிப்ட். இப்போ 10^2. ஸோ ஏதாவது மேக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் டினோட் பண்ணணும் அப்படின்னா பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ SUP அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் டேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாக் த பேஸ் 2. ஸோ உங்களுக்கு நம்பர் கீழே வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ SUB டேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் இன்சர்ட் அண்டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணணும், ஸோ இந்த டெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலீட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ டெலீட்டா உங்களுக்கு எலமெண்ட் ரிமூவ் ஆகாது, அந்த எலமெண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம டெலீட் அப்படிங்கிற இந்த டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டட் அப்படின்னு இருக்கு. இந்த இன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அண்டர்லைன் டேக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அண்டர்லைன் டேக் மாதிரி தான் இந்த இன்ஸ் டேகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் டேகு. இந்த மார்க் டேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்டர் பென் யூஸ் பண்ற மாதிரி மார்க் டேக் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டைல் டேக் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் த டைட்டில் டேக் ஐ மென்ஷன் ஸ்டைல் டேக். ஸோ இந்த ஸ்டைல் டேக்ல ஸோ H1 ஒரு பேராகிராஃபோட ஒரு ஃபாண்ட் சைஸ் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாடி டேக்ல ஒரு பேராகிராஃப் ஒன்று அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேராகிராஃப்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா குட் மார்னிங் ஆல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப்க்கு பக்கத்தில் எனக்கு நான் போல்டு வேணும். ஸோ அதனால போல்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எந்த ஆர்டரில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ரிவர்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேராகிராஃப் இருக்குது, நெக்ஸ்ட் போல்டு இருக்குது. ஸோ இங்கே வரும்போது நம்ம போல்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணணும். இங்கே ஃபாண்ட் சைஸ் நான் 30 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் போல்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ இந்த போல்டுக்கு பதிலாக நான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதே பேராகிராஃப் இதுக்குள்ளே நான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ராங்குக்கும் பார்த்தீங்களா க்ளோஸ் டேக் /strong இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதில் குட் ஈவினிங் ஆல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒரே மாதிரியான எஃபெக்ட் தான் தரும். ஸோ ஃபாண்ட் சைஸ் 30ங்கிறனால சைஸ் ரொம்ப பெருசாக தெரியுது. நெக்ஸ்ட் போல்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அண்டர்லைன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம அண்டர்லைன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேராகிராஃப்குள்ள அண்டர்லைன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ சேம்
குட் மார்னிங் ஆல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பாருங்க நம்ம போல்ட் எஃபெக்ட் கொடுக்கவே இல்லை. இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் தான். இதுல வந்து நான் போல்டு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால தான் எனக்கு டார்க் பிளாக்ல தெரியுது. இங்க வந்து நார்மலா நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இதுலயே வந்து உங்களுக்கு இட்டாலிக்கும் வேணுமா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அண்டர்லைன் டேகுக்கு பக்கத்திலே ஒரு ஐ டேக் வந்து ஓபன் பண்ணலாம். பட் க்ளோசிங் டேக் இங்க இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நான் ஐ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க எனக்கு லெட்டர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இட்டாலிக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எம்பசைஸ்டு டெக்ஸ்டும் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நான் மறுபடியும் ஒரு பேராகிராஃப், இந்த பேராகிராஃப்குள்ள நான் இஎம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இஎம் அப்படின்னாலும் எம்பசைஸ்டுனாலும் இட்டாலிக்னாலும் ஒண்ணுதான். ஸோ இந்த இடத்துல நான் சாம்பிள் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் அட்டாச் பண்றேன். இங்க பாருங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கு. இந்த சாம்பிள்ல நான் அண்டர்லைன் அட்டாச் பண்ணாததுனால எனக்கு வந்து இந்த இடத்துல அண்டர்லைன் வந்து தெரியல. ஸோ போல்ட், ஸ்ட்ராங், இட்டாலிக், அண்டர்லைன், எம்பசைஸ்டு இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்மால் டெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்மால் அண்ட் மார்க் டேக் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க நான் ஸ்மால் அப்படின்னு டைரக்டாவே ஸ்மால் டேக் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மால் டேக்ல த வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ சின்னதா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஸ்மால் டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க் டேக். ஸோ இந்த மார்க் டேகோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைலைட் பண்ணுவோம். ஸோ ஹைலைட் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் HTML அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க். இந்த மார்க் டேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஸோ இதுக்குள்ள கொடுக்கக்கூடிய எந்த டெக்ஸ்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஹைலைட்டட் டெக்ஸ்டா வந்து நமக்கு விசிபிளா தெரியும். ஸோ இந்த ஸ்மால் டேக்கு பக்கத்துல ஒரு பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மார்க் டேக்குள்ள எகெயின் த சேம் த வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றேன். ஸோ இதுதான் ஸ்மால் அண்ட் மார்க் டேக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ மார்க் டேக் யூஸ் பண்ணா ஹைலைட்டட் டெக்ஸ்ட் வந்து நீங்க விசிபிளா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ 10^2 இந்த மாதிரி நான் கொடுக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மென்ஷன் பண்ணிக்கோங்க, 10 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மேலதான் எனக்கு வந்து 2 அப்படிங்கிற நம்பர் வந்து வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து SUPன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து பவர்ல வந்து 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த 10^2 இந்த மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் பேராகிராஃப் இந்த லாக் த பேஸ் 2 அந்த மாதிரி வரணும்னா நமக்கு சப்ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் லாக் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன், சப் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நான் லாக் த பேஸ் 2 அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இது சூப்பர் ஸ்கிரிப்ட், இது சப்ஸ்கிரிப்ட். ஸோ எல்லா டெக்ஸ்டும் நம்ம பார்த்துட்டோம். பேராகிராஃப், போல்டு, ஸ்ட்ராங், அண்டர்லைன், எம்பசைஸ், ஸ்மால், மார்க், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். இதுக்கப்புறம் இன்சர்ட், டெலிட்னு சொல்லிட்டு 2 டேக் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிட்டட் ஃபார்மேட்ல வரணும் அந்த மாதிரினா நம்ம டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேராகிராஃப் அட்டாச் பண்றேன். ஸோ இதுல வந்து ஐ லைக் த கலர் ப்ளூ அப்படிங்கறத மார்க் பண்ணிட்டு ரெட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ அப்படிங்கறத நான் வந்து எரேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூ அப்படிங்கிற டேகுக்கு பக்கத்துல DEL அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ளூ டேக் முடியும் போது இந்த இடத்துல நீங்க க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க டெலிட்டட் டெக்ஸ்டா எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ரெட் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது டெலிட் பண்ணிருக்கோம். ஸோ இதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல நீங்க INS இன்சர்டட் டெக்ஸ்ட் வந்து நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இது அண்டர்லைன் மாதிரி தான் இன்சர்ட் அப்படிங்கிறது. ஸோ டெலிட் கீ யூஸ் பண்ணும்போது தான் நம்ம இங்க வந்து இன்சர்ட் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது தனித்தனியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் வரணும்னா நம்ம டெலிட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணணும். ஹைலைட் பண்ணணும் இல்ல அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்சர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேகுக்கு மல்டிபிள் டேக்ஸ் இருக்கு. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எந்த டேக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட்டை எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்ன டேக்ஸ் எல்லாம் இருக்கு,
ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்த்துக்கிறதுக்கு என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.